அப்போ நீங்க புஷியானந்த் அந்த 16 நாள் அந்த வீட்டில் இருந்தாருன்னு சொல்றீங்க. அந்த வீட்டில் இல்லை, இந்த பஸ் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றதுனால அந்த பஸ்லேயே இருந்து இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கே வந்து எதிர்கட்சியோட சதின்னு தான் நான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். புனஸ்காரம் பண்ணி அதை வந்து கடவுள்கிட்ட இது பண்ணியிருக்காங்க, கெட்டது நடக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பெரிய பூஜையை நடத்தியிருக்காங்க. உண்மையான விஷயத்தை எங்கேயாவது தாவேக்காவுக்கான விஷயமா உட்காந்து எல்லாரும் தாவேக்காவோட ஆட்களை உட்கார வச்சு கலாய்க்கிறது மட்டுமே கான்செப்டை வச்சுட்டு இருக்கீங்க. யாருக்கிட்டையும் எதையும் சொல்லி நடத்தணுங்கிறது எங்களுக்கு அவசியமும் கிடையாது. எங்கேயாவது தலைவர் வந்து இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா? சைலண்டாக இருந்த காரியத்தை நடத்துறது தான் ஒரு பிரில்லியண்டான ஒரு இயக்கத்துக்கான முன்னோடியாக இருக்கும். மற்ற கட்சியெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ரசிகர்கள்ன்றது வேறு சார், தொண்டர்கள்ன்றது வேறு சார். மழை வருமே யாரோ யாரோ அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எதிர்கட்சி சதிகள் செஞ்சு அப்படி ஒரு ஆட்கள்லாம் நீ இதுன்னு அப்படின்னு எங்களோட கட்சி கொடியையும் எங்களோட கட்சி சட்டைகளையும் போட்டுக்கிட்டு அவங்க வந்து மரத்தில் ஏற சொல்லி ரவுடிகளை விட்டு மாறு வேஷமாக எங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு நடத்தின அந்த விஷயத்துக்கு நாங்கள் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? நீதிபதிக்கு நாங்கள் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நீங்கள் என்னெல்லாம் புரிய வைக்க முயற்சி பண்ணீங்க சார்? எதுக்கு சார் 7 மணி நேரம் தாமதமாக வந்தாங்க? அதுக்கு ஏன் சார் இன்னும் பதிலே சொல்லலை? காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் நைட்டு நான் என்ன சாப்பிட்டேன், தலைவர் என்ன சாப்பிட்டாரு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கேன். தலைவர் சாப்பிட்டது என்ன, சாப்பாட்டில் என்னத்தை கலந்து கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து வெற்றி பெறாமையே எங்கள் கட்சி சார்பாக சட்டசபையில் எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சந்தித்து தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லையா? எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் தெரியுமா? ஓகே, சூப்பர். ஸோ எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். ஓகே, இவர் வந்து அடுத்த எம்ஜிஆருக்கு மேலங்க, எம்ஜிஆர்லாம் கீழங்க, எம்ஜிஆருக்கு மேலே விஜய். எல்லா மீடியாவும் வந்து தப்பான ஒரு வழி நடத்திட்டீங்க, புரியுதுங்களா? அதனால மீடியாக்களையும் சரி எதிர்ப்பு தரப்பான விஷயங்களும் எங்களுக்கு மாறாவே எல்லாரும் செயல்படுறதுனால இனிமேல் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்கறதுக்கு இல்லை. கமிட்டி பூத் ஸ்லிப் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எல்லாமே இன்னைக்கு ஃபோன்லேயே எல்லாத்துட்டையும் ஒரு ஓட்டு கேட்கறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஃபோன்லேயே ஒரு ஜிபே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபோன்லேயே நடத்துவோம். ஒரு நல்லவனை வாழ விட மாட்டாங்கிற இடம் இருக்கு தெரியுமா? எங்கள் தலைவர் எவ்வளவு நல்லவருங்கிறத புரிஞ்சுக்க முடியல. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் நமஸ்காரம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தீபாவளி வரப்போகுது. எல்லாருமே இப்போது இந்த பண்டிகை கால அப்படின்றதுனால வேறு விதமாக பிஸி ஆகிட்டாங்களா? இந்த கரூர் விஷயம் என்ன தான் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலாக கரூர் விஷயம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போதைக்கு நான் எடுத்திருக்க முடிவுகள் வந்து என்னென்னா, விஜயோட கட்சிக்காரங்களாக இருந்து நான் என்ன பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னைய நான் இந்த நிமிஷத்துக்கு நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். இந்த நிமிஷத்துக்கு நீங்கள் கட்சிக்காரங்களா அடாப்ட் பண்ணிக்கிறேன்? ஓகே சார். இல்லை சார், இப்போது இது ஒரு ஒரு கலாய்க்கிற ஒரு விஷயமாவோ இல்லை விளையாட்டு விஷயமாவோ இல்லை சார். நிறைய விஷயங்கள் இங்கே நம்ம பேசப்பட வேண்டியதும் பார்க்கப்பட வேண்டியதும் இருக்குல்ல சார். புஷியானந்த் இத்தனை நாளாக தலைமறைவாக இருந்தார். இப்போது திடீர்னு வந்து வெளில வந்து பேசுகிறாரு. ஆதவ் அர்ஜுனா அங்கே போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்போது தொடர்ந்து சிபிஐக்கு வழக்கை மாற்றிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான கேஸு, இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சமூக வலைதளத்தில் அவங்களோட தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இது தொடர்ந்து ஒரு முடிவில்லாமல் ஒரு விஷயம் போயிட்டு தானே சார் இருக்குது? இல்லை, முடிவில்லாத விஷயங்கிறதே வந்து எப்படி சொல்கிறது, எதுக்குமே ஒரு எண்டு இருக்குது. ஒரு பிகினிங்னா ஒரு எண்டு உண்டு இல்லையா? ஆமாம், எங்களோட பிகினிங் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எண்டு வந்து வெற்றி மட்டுமே. ஆமாம் சார். சினிமாவா சார் இது? சினிமா இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தலைமுறை ஆகிட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் பிரயோகிக்காதீங்க. நாங்களாம் மறைஞ்சு வாழ்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எவ்வளோ பெரிய அபத்தமான சொற்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுமா? புரியல. இது தலைமறைவுன்ற வார்த்தை சொல்லக்கூடாதா? ஆமாம், தலைமறைவுன்னா என்ன, ஓடி போய் நாங்கள் ஒழிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறீங்க விஷயம் தானே நீங்கள் சொல்ல வர்றது. அந்த 41 இறப்பு நடந்ததுக்கப்புறம் நாங்களாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டோம், புஷியானந்தெல்லாம் இப்போ தான் வெளியே வர்றார் அப்படின்னு தானே நீங்கள் இப்போ சொல்கிறது. நான் சொல்கிறேன்னா அதுதானே நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். இல்லை, நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்களா இல்லை என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுறீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லைங்க, முதல்ல நல்ல ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. முதல்ல அந்த வார்த்தை பிரயோகங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து மறைஞ்சோ ஓடி போய் ஒளிஞ்சோ வாழலை.
புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணியிருந்தீங்க? நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு துக்கம் நடந்த வீட்டில் 16 நாட்கள் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வர மாட்டாங்க. முக்கியமாக அந்த என்ன சொல்கிறது, அந்த துக்கத்தை அனுசரிக்கிற அந்த வீட்டிலேருந்து ஒரு 16 நாட்கள் வெளியில் போக மாட்டாங்கன்னா, அந்த ஒரு ஊருக்கு போய் துக்கம் கொண்டாடி இருக்கணும், அந்த ஊர்லேருந்து வெளியில் போக மாட்டாங்க. அந்த எல்லை கடக்கிறதெல்லாம் இருக்குது, சில சாங்கித்யம்லாம் சொல்கிறது இருக்குது. புரியுதுங்களா? அது இந்துத்துவத்தை தான் இல்லை, இஸ்லாத்துலேயும் அது இருக்குது, கிறிஸ்டியானிட்டியிலும் இருக்குது. துக்கப்பட்ட வீட்டிலேருந்து வெளியில் போய் துக்கத்தை கொண்டாடுறோன்னா அந்த வீட்டில் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் புஷியானந்த் அந்த 16 நாள் அந்த வீட்டில் இருந்தாருன்னு சொல்கிறீங்க? அந்த வீட்டில் இல்லை, இந்த பஸ்ஸு தான் காரணம்னு எல்லாரும் சொல்கிறதுனால அந்த பஸ்லேயே இருந்தோம். அந்த பஸ்ஸுக்குள்ளாரையே சகல வசதியும் அந்த பஸ்ஸில் உண்டு. பஸ்ஸையே சீஸ் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பண்ணாங்களா? பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை பண்ணாங்களே, ஆயுத பூஜை புஷியானதுக்கும் சேர்த்து பண்ணதா? என்னங்க அதாவது இல்லை சார், எனக்கு புரியவே இல்லை சார். புஷியானந்த் அவர் எங்கே இருந்தாருன்னு கேட்டால் பஸ்ஸுக்குள்ளே இருக்காருன்னு நீங்கள் ஆயுத பூஜை பண்ணாங்க, அப்போ புஷியானந்துக்கும் சேர்த்து தான் அந்த ஆயுத பூஜை பண்ணதா அப்படின்றது தானே சார் கேள்வி கேட்க முடியும். புரியாதுங்க. அதாவது சில பைத்தியக்காரங்க பேசுகிற விஷயத்துக்கு நம்ம பதில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் பைத்தியக்காரங்க? பைத்தியக்காரனா என்ன, காட்டில் போய் எங்கே கடலில் ஒழிஞ்சோன்னு சொல்கிறது, காட்டுக்குள்ளார ஒழிஞ்சோன்னு சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சா தெரியலையா உங்களுக்கு? ஒரு துக்க வீட்டிலேருந்து வீட்டுக்கு வெளியில் வராமல் ஒரு துக்கம் கொண்டாடிட்டு இருக்க ஒரு வீட்டோட ஆளாக இருக்கிறவன் வெளியில் காணான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குதுன்னா புரியல. என்ன எவ்வளவு பெரிய அபத்தமான சொற்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதாங்க. நாங்கள் வெளியில் எல்லாத்தையுமே விளம்பரப்படுத்தி காட்டிகிட்டு இருக்கணுமா? எல்லாமே நாங்கள் விளம்பரப்படுத்தி நாங்கள் இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு தான் போகணுமா? ஒரு புரிதல் வேணாம். 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கான அனுசரணையில் இருக்கிறப்ப 16 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் வெளியில் வர்றோம். 16 நாளைக்கு அப்புறம் தானே எங்களோட தலைவராக இருக்கட்டும், பொதுச் செயலாளராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஆதவர்ஜுனா மட்டும்தான் இடையில வேறு வழி இல்லாமல் அது என்ன சொல்கிறது, ஒரு வேண்டுதல் நடத்தி அவர் கையில் கயிறு கட்டி நாங்கள் அவரை இதுக்கு அனுப்பிச்சி விட்டோம். அந்த விளையாட்டு போட்டிக்காக அவருக்கு அமுச்சு விட்டது. விளையாடினாரா சார்? அந்த இது போய் பங்கெடுத்துட்டு வந்தார். அந்த துக்கத்திலையும் போய் அதை விளையாடிட்டு இல்லைங்க. சில விஷயங்கள், அதாவது இறந்து போனவங்க அப்படிங்கிறதோட ஆத்மாக்கள் எப்போ சாந்தி அடையும் அப்படின்னா விளையாடும் போதா? இல்லை, எனக்கு புரியவே இல்லை சார். என்ன சார் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ சீரியஸான கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். 16 நாள் நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, துக்கம் அனுசரிக்கிறீங்க, அப்போ எங்கே சார் போனீங்கன்னு கேட்டால் பஸ்ஸுக்குள்ளே இருந்தாருன்றீங்க. எதுக்கு சார் ஆதவர்ஜுனா மட்டும் வெளில போனார்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையணுன்றீங்க? ஏங்க ஒரு விஷயங்க, ஒரு விளையாட்டுங்கிறது காமனாக எங்கேயோ யாரோ ஒரு வெற்றி பெறணும், இறந்தவன் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறத ஒவ்வொரு ஆவியும் ஆசைப்படும். புரியுதுங்களா? ஒரு சதி திட்டமோ இல்லை இயற்கையோ, புரியுதுங்களா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்துருச்சு. இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கே எதிர்கட்சியோட சதின்னு தான் நான் இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எங்கள் தலைவர் கூட ஒரு 3 நிமிஷம் பேசுனதோட சாராம்சமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியோட சதி அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிறது. நீங்கள் உங்கள் தலைவர் விஜய் அவர்களா? ஆமாம், அவர் ஒரு 3 நிமிஷம் பேசினார். ஆமாம் சார். அதில் என்ன சொன்னார், எதிர்கட்சியோட சதி அப்படிங்கிறது அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்ப, எதிர்கட்சி சதினா இவங்களே நேரடியாக எல்லாத்தையும் நடத்தி விட்டாங்கன்னு உடனே பைத்தியகாரத்தனமாக ஒரு கொஸ்டின் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அந்த எல்லாமே அவங்க உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சில பேரோட வேண்டுதல் அவங்க பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி அதை கடவுள்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. கெட்டது நடக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பெரிய பூஜையை நடத்தியிருக்காங்க. அந்த பூஜையோட இது அவங்க கடவுள்கிட்ட வேண்டி, ஒரு சாத்தான்கிட்ட வேண்டி ஏவப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே நடந்தது. திமுக அவங்க பண்ணாங்களா? திமுக முழுக்க ஒரு யாகம் நடத்தி ஒரு சாத்தானை அமுச்சு விட்டு தான் இந்த காரியங்களே நடந்தது. அது யாருக்குமே அதை பற்றி யோசிக்க மாட்டேங்க, அதை பற்றின சிந்தனை யாருக்குமே வரமாட்டேங்குது. புரியுதுங்களா? அவங்க நேரடியாக தொடர்பு பண்ணாங்களா, நேரடியாக தள்ளி விட்டாங்களா, நேரடியாக அவங்க கத்தி எடுத்து குத்துனாங்களா அப்படின்லாம் கேட்குற கேள்விகள்லாம் இப்படிலாம் பலதரப்பட்ட கேள்விகள் ரொம்ப அனாவசியமான பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அப்போது அந்த உள்ள வந்ததெல்லாம் சாத்தானா? எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் பேசும் நீங்கள் என்ன சார்? ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் சிரிக்கிறதுக்கோ கலாய்க்கிறதுக்கோ கிடையாது. நான் வெரி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நானும் வெரி சீரியஸாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போது திமுக யாகம் வளர்த்து சாத்தானா உள்ள அமைச்சதுன்றீங்க. அந்த சாத்தான் தான் உள்ள இவங்களை தள்ளி விட்டுது, சாத்தான் தான் இவங்களை கீறி விட்டுது. கத்தியால குத்தினதா? கத்தியால குத்துனதெல்லாம் நான் சொல்ல வரல. ஏன்னா அங்க இன்டர்வியூ எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எங்க சேனல்ல புகுதாதீங்க சார்.
ஏங்க உண்மைக்கு புறம்பாக பேசுகிற விஷயங்கள் தான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் பேசிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு டிபேட்டும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. உண்மையான விஷயத்த எங்கேயாவது தாவேக்காவுக்கான விஷயமா உட்காந்து எல்லாரும் தாவேக்காவோட ஆட்களை உட்கார வச்சு கலாய்க்கிறது மட்டுமே கான்செப்டை வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு உண்மை பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிறதே விஷயத்தையே நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்ன சார் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க? ஏன் கடவுள் நம்பிக்கை நீங்கள் ஏன் கொஸ்டின் இல்லை, புரியுதுங்களா? அப்போ கடவுள் நம்புறப்ப கடவுள் இருக்கிற இடத்துல சாத்தான் உண்டா இல்லையா? புரியுதுங்களா? ஒரு நல்ல சக்தி இருக்குன்னா அங்கே கெட்ட சக்தியும் இருக்குல்ல. நல்ல சக்தி வந்து எங்களை இது வரைக்கும் காப்பாற்றி கூட்டிட்டு போயிருக்கு. நாங்க நல்ல சக்தியான இல்ல சார், ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது பாயிண்ட் ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன்னா திமுக வந்து சனாதன தர்மத்துக்கு எதிரான ஒரு கட்சின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க நல்ல சக்தியே நம்பாத போது இது மாதிரியான ஒரு தீய அவங்க வந்து கலைஞர் இருக்கிற வரைக்கும் தான் சனாதானத்துக்கு எதிரான விஷயமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் வந்து அவங்க வந்து ஆச்சாரமாகவும் எல்லாம் அனுஷ்டானமும் எல்லாமே கடைபிடிச்சு நடத்திட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் வந்து மும்மத கொள்கையாகவே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்து விரோதியோ முஸ்லீம் விரோதியோ கிறிஸ்துவ விரோதியாகவே இல்லை. 3 பேர்த்தோட கடவுளையும் நம்ம மேலே ஏவி விட்டு நடத்தியிருக்காங்க. புரியுதுங்களா? முப்பெரும் கடவுள்கள் தான். யாகம்னு சொல்கிறீங்க, முப்பெரும் கடவுளையும் அனுப்பிச்சி விட்ருக்காருன்றீங்க. எனக்கு புரியவே இல்லை சார். அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் ஏன் யார்கிட்டையும் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணுமா? யார்கிட்டையும் சொல்லணுமா? நாங்கள் எதையுமே சைலண்ட்டாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே சீக்ரெட் சைலன்ஸ். யாருக்கிட்டையும் எதையும் சொல்லி நடத்தணுங்கிறது எங்களுக்கு அவசியமும் கிடையாது. எங்கேயாவது தலைவர் வந்து இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா? ஏதாவது எல்லா தலைவரும் கட்சி ஆரம்பிக்கிற ஒவ்வொரு தலைவரும் மைக்கில் போட்டு கத்துன்னு கத்துவானுங்க. புரியுதுங்களா? எங்கள் தலைவர் இது வரைக்கும் அது மாதிரிலாம் ஏதாவது இடையில பேசின விஷயங்கள்லாம் சரியாக பேச தெரியலன்னு சைலண்ட்டாக இருந்த காரியத்தை நடத்துறது தான் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு இயக்கத்துக்கான முன்னோடியாக இருக்கணும். சைலண்ட்டாக காய நகத்தின ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஒரு விஷயங்க, ஆதவர்ஜுனா போய் விளையாடினதா? திருப்பி நீங்கள் கேட்குற கொஸ்டினை வந்து நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் வேற ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. சிபிசிஐடிக்கு எங்கள் கேஸ் மாற்றிருக்கிறதே ஒரு வெற்றியான சிபிஐக்கு மாற்றிருக்கிறது ஒரு பெரிய வெற்றி பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இதுவே ஒரு பெரிய நகர்வு. கோர்ட்டில் நீதிபதிகள் உங்களை கேள்வி கேட்டாங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்களா? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே கோர்ட்டுக்கே. நீதிபதிகள் வந்து நீதிபதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. பரவாயில்ல, அந்த அளவுக்காவது உங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு கிடையாது, ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குது. நீதிபதிகளுக்கே தெரியாத விஷயங்கள் கிடையாது, ஆனால் நீதிபதிகளுக்கே தெரியாத விஷயங்கள்னு ஒன்று இருக்கா? முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட ரசிகர்கள் அப்படிங்கிறவங்கள நாங்கள் வந்து அரசியல் மயமாக்கப்பட்ட தொண்டர்களாக மாற்றிருக்கோம். அவங்களுக்கு வந்து இல்லை ஒரு செகண்ட், இந்த பேசுனீங்கல்ல, இதுக்கே நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அரசியல் மயமாக்கப்பட்ட தொண்டர்கள் அப்படின்னா என்ன மீனிங்க தெரியுமா? மற்ற கட்சியெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ரசிகர்கள்ன்றது வேற சார், தொண்டர்கள்ன்றது வேற சார். ஒவ்வொரு கட்சியிலையுமே தொண்டர்கள் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தானே சார் வந்துட்டுருக்கோம். மரத்தில் ஏறுறதோ, எலக்ட்ரிக் கம்பம் மேலே ஏறுறதோ, போலீஸார் அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்கறதோ எதுவுமே வேண்டாம் சார். இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிட்டு போங்க. ஆனால் ஒரு கூட்டம்னு வரும்போது இத்தனை பேர் இந்த கூட்டத்தில் வருவாங்கன்னு நம்ம கணிக்கும் போது ஒரு தொண்டர்களாக நீங்கள் அதை எப்படி வழி நடத்தி செஞ்சுருக்கணுன்ற நிறைய கேள்விகள் இங்கே இருக்குல்ல சார். மறுபடியும் சொல்கிறேன், அந்த மரத்தில் ஏறினது, கரண்ட் பாக்ஸில் ஏறினது, செவுத்தில் ஏறினது, கூரையை பிரித்ததுங்கிற இவங்க பார்த்தீங்கன்னா எத்தனை பேருங்கிறீங்க? மிஞ்சி போச்சுன்னா 50 பேர் தான் அந்த செயலை செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எதிர்கட்சி சதிகள் செஞ்சு அப்படி ஒரு ஆட்கள்லாம் நீ இதுன்னு அப்படின்னு எங்களோட கட்சி கொடியையும் எங்களோட கட்சி சட்டைகளையும் போட்டுக்கிட்டு அவங்க வந்து மரத்தில் ஏற சொல்லி இவங்க எல்லாம் பண்ணது எல்லாமே கொடியில் என்ன கலர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மஞ்சளும் சிகப்பும் அப்படிங்கிற மங்களகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. லேடிஸுங்கெல்லாம் வர்றாங்க, லேடிஸுங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி புடவை கொடுத்துருக்கோம்? மஞ்சளும் சிகப்பும். அதெல்லாம் பார்த்தீங்கல்ல, அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, இன்னும் மங்களகரமாக இருக்குமே. அதான் அது நாங்கள் வந்து ஒரு விஷயங்க, உலக அமைதியாகவும் நாட்டு அமைதிக்காகவும் நாட்டோட வழி நடத்துகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆன்மீக சிந்தனையாக இருக்கணும்
அப்படிங்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்து பார்த்து நடத்தினா உள்ளார பூந்து ஒவ்வொன்றுக்கும் கெடுதலான விஷயத்தை நடத்தும். அதுவும் எங்களோட ஒரு விஷயங்க, ரவுடிகளை விட்டு மாறு வேஷமாக எங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு நடத்தின அந்த விஷயத்துக்கு நாங்கள் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? இல்லை, எனக்கு இன்னுமே ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் ட்ரெஸ்ஸுன்றீங்க, உங்களோட கொடி மட்டும்தான் எனக்கு தெரியும். ட்ரெஸ்ஸு என்னது? ட்ரெஸ்ஸுங்கிறது எங்களுக்கு வந்து பனியன் கொடுத்துருக்கீங்களா? பனியனில் வந்து தலைவரோட படத்தை ஒட்டியிருக்கோம். இதெல்லாம் எங்க நாங்க இது எங்கேயுமே புசியானந்தோட இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? புசியானந்த சட்டையில வந்து பேட்ச்லாம் குத்தி இருக்கதெல்லாம் பாத்துருக்கீங்களா? சார் என்ன சார் புசியானந்த் அவர்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தொண்டர்கள்னு இப்ப சொன்னீங்கல்ல, உள்ள புகுந்த ரவுடிகள் உங்களோட சட்டையை போட்டு சுத்தினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த எங்கன்னு கேக்குறேன். அது எங்க? அது ஏதாவது ஆதாரம் காட்டுங்க. அந்த வீடியோல பாருங்க. எங்களோட இது அந்த எங்களோட கட்சியோட கொடியோட சின்னத்தை தான் அவங்க சுத்திக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க யாருன்னு அவங்கள பிடிச்சி கேளுங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தமானு பாருங்க. நாங்கள் எங்களோட ரசிகர்களை எங்களோட தொண்டர்களையும் வர வச்சு பேசிகிட்டு இருக்கிற ஒரு மீட்டிங்க அத்துமீறி உள்ளார நுழைஞ்ச சதி கும்பல். ஐயோ, இது விட்டுருங்களேன். இப்போ நான் கேட்கறது என்னன்னா, நீதிபதிக்காவது விஷயம் தெரியுமா, இல்லை நீதிபதிக்கும் விஷயம் தெரியாதுன்ட்டீங்க. நீதிபதிக்கு என்னென்ன விஷயம் தெரியல? இல்லை, அவர் வந்து ஒரு விஷயம் நீதிபதிக்கு நாங்கள் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நீங்கள் என்னெல்லாம் புரிய வைக்க முயற்சி பண்ணீங்க? இல்லைங்க, என்னெல்லாம்னா அவங்க எல்லாமே பார்க்குற வீடியோவுக்கு இதாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்ததை வச்சு ஆதாரமாக வீடியோவில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எடிட்டர் வெர்ஷன். புரியுதுங்களா? எல்லாமே கிராஃபிக்ஸ். எது அந்த வீடியோஸ் எல்லாமே கிராஃபிக்ஸ்? ஆமா, எல்லாமே சில சொல்லுங்க, எல்லாம் நீங்களே சொல்லுங்க. உங்களை யாரு கேள்வி கேட்க போறா? ஏஐ எல்லாமே ஏஐ வீடியோவா? ஏங்க ஒரு விஷயங்க, கேப்சரேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஒரு 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 பிம்பத்தை உள்ளார வச்சு கேப்சர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரியான செஞ்ச விஷயத்துக்கு நாம எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ இந்த கரூர் சம்பவம்ல அதுவே ஏஐயா? விஜய் அவர்கள் வந்தாரே, அதுவும் ஏஐயா? ஒரு விஷயம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். விஜய் வந்தாரே அப்படிங்கிற விஷயத்துக்கு சார் எதுக்கு சார் 7 மணி நேரம் தாமதமாக வந்தாங்க? அதுக்கு ஏன் சார் இன்னும் பதிலே சொல்லலை? இதுக்கு மேலே வந்து 12:30 மணிக்கு அவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் அவர்கள் பேசின வீடியோ எவ்வளோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு சார். அதை பற்றி ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? கேட்டால் புசி ஆனந்த் என்னன்னா அந்த வேன்குள்ளேயே இருந்தார், மறைஞ்சிருந்தாருன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன் லேட்டா வந்தார்? ஆமா, நீதிபதிக்கே புரியலனா எனக்கு எப்படி புரியும்? இல்லங்க, ஏன் லேட்டா வந்தாருங்கிறது தான் ஒரு பெரிய क्वेश्चनா இருக்குங்கறீங்க. புரியுதுங்களா? காலையில எந்திரிக்கிறப்ப புரியுதுங்களா? காலையில தான் சார் எல்லாரும் எழுந்திருப்போம். நெக்ஸ்ட் விஷயம் சொல்லுங்க. காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னால நைட்டு நான் என்ன சாப்பிட்டேன், தலைவர் என்ன சாப்பிட்டாரு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். தலைவர் சாப்பிட்டது என்ன, சாப்பாட்டில் என்னத்தை கலந்து கொடுத்துருக்கீங்க? புரியுதுங்களா? எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டில் ஏதோ ஒன்று கலந்ததுனால தான் நாங்கள் காலையில் எந்திரிக்க முடியாமல் இருந்ததுனால தான் நாங்கள் லேட்டானது. இல்லாட்டினா 8:45 இருக்க வேண்டிய ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு ஷூட்டிங்கும் வந்து தலைவர் வந்து எந்த டைம் 5 நிமிஷத்துக்கு முன்னால் ஒவ்வொரு ஷூட்டிங்கில் இருந்தவர் எங்கள் தலைவர். புரியுதுங்களா? அவர் வந்து அவ்வளோ லேட்டாக வர்றார் அப்படின்னா நாள் சாப்பிட்ட உணவில் என்னத்தை மயக்கத்தை கொடுத்தீங்க? அதை யாராவது அதை பத்தி பேசுறீங்களா? அதை பத்தி இன்ன வரைக்கும் யார் பேசணும்? என்ன யார் பேசணும்? நாங்க பேசணுமா? எது இவ்வளோ நீங்க பேசுறீங்கல்ல உங்க தலைவர் சார்பா, இதை போய் நீங்க நீதிபதி கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அவர் சாப்பிட்ட இதுல இப்போ போய் செக் பண்ண முடியாது. நீங்க நீதிபதி கிட்ட இதை சொல்லியிருக்கலாம்ல. நாங்க இது எல்லாத்தையுமே எவிடன்ஸா கொடுக்கறதுக்கு தான் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எதுவும் பேச்சு வழக்கில் பேசினாவே அதை வந்து என்ன சொல்றது, பொய்யாவை சித்தரிக்கிறது மாதிரியான விஷயமா இருக்கு. எல்லாத்துக்குமே நாங்க எவிடன்ஸ் கேதர் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சரி, 27ஆம் தேதி நடந்த சம்பவம் சார் இது. இப்போ இன்னைக்கு வந்து 17 ஆயிடுச்சு சார். இன்னும் நீங்க எப்போ எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க? அதுக்குள்ள தேர்தல் வந்துருமே. ஒரு விஷயம் நாட்டில் வந்து இப்போ இதுக்கு முன்னால் நடந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சிருச்சா? இது மட்டுமே உடனே தீர்வாக்கணும்னு பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னால் எல்லா சம்பவங்கள் நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கங்களேன். இதுக்கு முன்னால் சிபிஐ விசாரிச்ச எல்லா கேஸுமே எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதனால் என்ன சொல்ல வரீங்க? புரியுதுங்களா? அதனால் இதுக்கும் தாமதமாக தான் இருக்கும். தாமதமாக தான் இருக்கும். நாங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான டிலே நடந்துகிட்டு இருக்குது. டிலே வந்துக்கு எங்களால் வந்து என்ன சொல்கிறது சார்,
இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சார் உங்க தலைவர் வெளில வருவாரா, வெளில வர மாட்டாரா? புசி ஆனந்த் அவர்கள் வெளில வந்து இப்போ அடுத்து எந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்கன்றது தான் சார் இவ்வளவு நேரம் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேட்டா நீதிபதிக்கு தெரியல, எங்க சட்டையை போட்டு வந்திருக்காங்க, சாத்தான உள்ள நுழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதேதோ சொல்றீங்க. இல்லை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்கள் ஏன் வெளியில் வரலங்கிறதே அதை மறந்துடுங்க. அந்த வார்த்தையை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வரல அப்படின்னாலும் எங்களை பற்றி தான் சட்டசபையில் பேசிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நாங்கள் வந்து வெற்றி பெறாமையே எங்கள் கட்சி சார்பாக சட்டசபையில் எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். எங்களை பற்றி தான் பேசுகிறாங்க, விஜய் தலைவரை பற்றி தான் பேசுகிறாங்க, வேற யாரையாவது பற்றி பேசுகிறாங்க. சிஎம் கேண்டிடேட்டா இவர் தானே சார்? இவர் தானே இன்விசிபிள் பர்சனாக இவர் இருப்பாரா? இன்விசிபிள் பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சதுங்கிற புரியுதுங்களா? நீங்கள் கொஞ்சம் அதிபுத்திசாலியான விஷயமா யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் ஒரிஜினல் விஜயை நீங்கள் இன்னும் சந்திக்கவில்லை. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினல் நாங்கள் வந்து எப்படி சதாம் ஹுசேன் வந்து ஒரு 10 சதாம் ஹுசேன் இருப்பார். ஒரு இடத்துக்கு போகிறப்ப 10 சதாம் ஹுசேன் இருப்பார். என்னோட கேள்வி இல்லை சார், டைரக்ட் டு த பாயிண்ட். இப்போது இவர் சிஎம் கேண்டிடேட் இவர் தானே? கண்டிப்பா. இவர் வெளில வரலன்னா நீ அதை கேள்வி கேட்காதன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. சரி, இப்போ மக்களை போய் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? ஏங்க ஒரு விஷயம், இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ கரூர் துயர சம்பவத்துல அந்த மக்களோட வீடியோ கால்ல பேசின தலைவர் விஜய் எப்ப நேரா போய் மக்களை சந்திப்பாரு? சந்தித்து தான் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லையே. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் தெரியுமா? ஓகே, சூப்பர். ஸோ எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். ஓகே, இவர் வந்து அடுத்த எம்ஜிஆர், அடுத்து எம்ஜிஆருக்கு மேலேங்க. எம்ஜிஆர்லாம் கீழேங்க, எம்ஜிஆருக்கு மேலே விஜய். என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இதெல்லாம் வந்து சும்மா பேசணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. எம்ஜிஆருக்கு மேலே எங்கள் ஆள் வந்து வெளியில், எங்கள் தலைவர் வந்து வெளியில் வந்து தான் பேசணும்னு அவசியம் இல்லை. உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் நடத்தல. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாரு? எதுவும் எடுக்கவே வேணாம், அதுவா நடக்கும். எல்லாமே அதுவா நடக்கும். சிஎம் ஆயிடுவாரா? கண்டிப்பா. ஏங்க ஒரு விஷயங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்கள் விஜய் மட்டுமே சிஎம் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்குள்ளார இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் நாங்கள் வாங்கன்னு யாருமே கூப்பிடல. பிஜேபி வாங்க, அதிமுக வாங்க, சசிகலா வாங்க, டிடிவி வாங்க, பாமக வாங்க, புரியுதுங்களா? அடுத்தடுத்த கட்சிகளை நான் வாங்கன்னு எந்த கட்சியுமே நாங்கள் கூப்பிடலை. அவங்களா எங்களோட வந்து இணைகிறாங்க. இப்போ புரியுதுங்களா? இணைகிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு முதல்வருங்கிற பதவி வந்து ஒருத்த மட்டுமே 5 வருஷத்துக்கு ஆள்றது வேணாம். 6 மாதம், நான் ஒரு 6 மாதம் ஆளுவேன், எடப்பாடி ஒரு 6 மாதம் இருப்பார், அண்ணாமலை ஒரு 6 மாதம் இருப்பாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு 6 மாதம் இருப்பாங்க, நயினார் நாகேந்திரன் ஒரு 6 மாதம் இருப்பார், அவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு 6 மாதம் இருப்பார். ஆமாம், அண்ணன் சீமான் அண்ணன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு 6 மாதம் கொடுப்போம். அவர் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது கொடுப்போம். சார் அது சிஎம் பதவி தானா சார்? 6 மாதம் நீங்கள் விளையாடுறதுக்கு அது என்ன சார்? அது மக்களை என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? மக்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேணுமாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? இல்லை சார், எனக்கு நிஜமாவே எனக்கு புரியல சார். 6 மாதம் விஜய் அவர்கள், 6 மாதம் இபிஎஸ் அவர்கள், 6 மாதம் அண்ணாமலை எப்படி வந்தார்னு தெரியல. ஏன்னா நயினார் நாகேந்திரன் தான் இப்போ பிஜேபியில் மாநில தலைவராக இருக்கார். தமிழிசை எங்கே வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் கவர்னராக இருந்து நடத்தினவங்களுக்கு ஒரு முதலமைச்சராக இருக்க முடியாதா? தகுதி இல்லையா? நீங்கள் ஏன் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி, விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு, ஏன் இன்னும் மக்களை சந்திக்க வரல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு சார். அந்த ஒரு குவெஸ்டினுக்கு அவர் ஏன் இன்னும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? சிஎம் அவர்களுக்கு சவால் விடுறதோ இல்லை அந்த மாதிரி பேசுறதோ சார், ஒரு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கணும் சார். மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படியாவது அது உடச்சி வெளில வந்து இல்லை நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போடணும்ல சார். இங்கே வந்துட்டு சிஎம் அவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறது இல்லை நான் வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியில் சொல்கிறதெல்லாம் வந்து எங்கேயுமே நடைமுறைக்கு தப்பு. டோட்டலாக நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் அவரோட என்ன தப்பு? இந்த கேள்வி எல்லாமே தப்பா? நாங்கள் பேசுனதே நாங்களே கிடையாதுங்கிறோம். நீங்களே அது பேசல, அது விஜயே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வெரி பிகினிங்கில் நான் சொல்ல வந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 விஜயை வச்சு நாங்கள் பேச வச்சோம். புரியுதுங்களா? 5 விஜயா? 5 விஜய் ஒரு படத்துக்கு நாங்கள் டூப்பாக ரெடி பண்ணோம். இதுக்கு மேலே கேள்வி கேட்குற அந்த ஒரு தைரியம்லாம் எனக்கு இல்லை சார். ஏன்னா நீதிபதிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னீங்க,
கரூர் சம்பவத்தில் எங்கன்னு கேள்வி கேட்டால் எதுக்குமே ஒரு நேரான பதிலே கிடையாது. என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? இந்த இன்டர்வியூ என்ன ட்ரை பண்ண வரீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் 19 ஒரே வார்த்தையில் முடிச்சிருவீங்க தற்கூரின்னு. புரியுதுங்களா? சரி சார், நீங்கள் தற்கூரிலாம் கிடையாது சார், விட்டுருங்க. விஜயெல்லாம் ஏஐன்னு சொல்லி என்ன சார் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம். நானும் அப்பத்துலேருந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு சீரியஸாக பேசுவீங்கன்னு ட்ரை இல்லைங்க. எல்லாரும் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க பணம் கொடுக்கணுங்கிறத முத சொன்னதே நாங்கள் தான். இத்தனைக்கு பார்த்தா நாங்கள் பணம் கொடுத்துட்டோம். அது தெரியுமா? அந்த டீட்டெயிலாம் யார்ட்டையும் சொல்ல வேணும்னு அவசியமும் கிடையாது. நாங்களாம் கொடுத்து வாங்கினவங்கள்ட்ட வந்து ஒரு கை கொடுக்குற கைக்கு வாங்குற கைக்கும் தெரியாமல் கொடுக்கணும்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தலைவர் தெளிவாக பண்ணி வச்சிருக்காரு சார். அந்த பைசா வாங்கி அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட இங்கே தொண்டர்களோ இல்லை அங்கே இருக்கிற மாநில தலைவர்களோ இல்லை யாருமே இல்லை, அங்கே செயலாளர்களே இல்லை அப்படின்னு சொல்லப்படுற இந்த தருணத்தில் கொடுத்துட்டோம் ஆனால் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் யார் சார் அக்செப்ட் பண்ணிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏங்க நடைமுறை வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது வாங்க சார். நடைமுறை வாழ்க்கையில் இல்லை, நடைமுறை வாழ்க்கையும் நாங்கள் செஞ்சது எல்லாத்தையுமே விளம்பரம் போட்டு காட்டுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. அவ்வளோதான், புரிஞ்சுக்கங்க. எல்லா மீடியாவும் வந்து தப்பான ஒரு வழிநடத்தல் நடத்திட்டீங்க. புரியுதுங்களா? அதனால மீடியாக்களையும் சரி எதிர்ப்பு தரப்பான விஷயங்களும் எங்களுக்கு மாறாவே எல்லாம் செயல்படுறதுனால இனிமேல் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்கறதுக்கு இல்லை. நாங்கள் இனிமேல் யார்கிட்டையும் எங்கேயும் வந்து பேசுறதுக்கு இல்லை. தலைவரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் யார்ட்டையும் பேச மாட்டார். பேசணும்னு அவசியமும் கிடையாது. இப்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யணும், வருவீங்களா? அது வீட்டில் வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. யார் வாங்குவாங்க? யார் என்ன அந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து எங்கே சைன் பண்ணுமோ அவங்க வீட்டுக்கு வந்து பனையூர் வீட்டுக்கு வந்து தலைவர்கிட்ட இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற வேட்பாளர்கள் எம்எல்ஏ வேட்பாளர்களுக்கும் அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கே தேர்தல் ஆணையம் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்களோட பலம் வந்து அவங்களுக்கு தெரியும். கமிட்டி பூத் ஸ்லிப் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எல்லாமே இன்னைக்கு ஃபோன்லேயே எல்லாத்திட்டையும் ஒரு ஓட்டு கேட்கறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஃபோன்லேயே ஒரு ஜிபே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபோன்லேயே நடத்துவோம். நாங்கள் எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது. எங்களோட ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டாவே போதும். எங்களோட ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளார இருக்கான். புரியுதுங்களா? ஒரு ரசிகனோட அம்மா அப்பா தங்க அப்பா மாமா தாத்தா இவங்க போட்டாவே போதும். நாங்கள் தான். இப்போது நீங்கள் சிஎம் ஆயிட்டீங்க அப்படின்னா அதோட பொறுப்புகள் என்னென்ன, அடுத்த இலாக்கா பிரிக்கிறது எப்படி, அப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு டிசிஷன் மேக்கிங்ன்றது ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் பண்ணுவீங்க? நீங்கள் தலைவா படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த படத்தில் என்ன மாதிரிலாம் நாங்கள் வழி நடத்துவோமோ அது மாதிரி பண்ணுவோம். நாங்கள் முதல்வன் படம்லாம் பார்த்துருக்கோம். முதல்வனில் ஒரு நாளில் எப்படி ஆட்சி அமைச்சு எப்படியெல்லாம் நல்லது செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? எவ்வளோ படங்கள் எங்களுக்கு உதாரணம் இருக்குது. ஆல்ரெடி முன்னாடி கட்சி ஆண்டிருக்காங்க, அவங்கள பார்த்து நாங்கள் வேஷம் போட்டு அவங்க செஞ்சதை நாங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொன்றும் புதுமையாக புகுத்துவோம். ஒவ்வொரு விஷயங்களும் புதுமையாக இருக்கும். இப்போது இந்த விவசாயிகள்லாம் வந்து நெல் மூட்டை கொள்முதல் செய்யலை அரசு, அதனால் வந்து எங்களுக்கு தேங்கி நின்று அதுலேருந்து எங்களுக்கு இந்த முளை கட்டிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போராடிட்டு இருக்காங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது பண்ணுறப்ப சொல்கிறோம். பண்ணுறப்ப தான் அதாவது ஒரு விஷயம் டெம்பரவரி டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள பெர்மனெண்ட் பண்ண சொல்லி அவங்க தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து வச்சிட்ருக்காங்க, எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிக்காதவங்களாம் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறப்ப நாங்கள் படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். புரியுதுங்களா? அதனால் வெயிட்டிங் அப்படிங்கிறது நாங்கள் வெயிட்டிங்னு ஒரு வார்த்தையை வைக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமான வெயிட்டிங் அப்படின்னா. ஆனால் எங்கள் ஆட்சியில் வீட்டில் உட்காந்துக்கிட்டே வேலை பார்ப்போம் அப்படிங்கிற இடம் தான் உண்டு. ஒவ்வொரு வாத்தியாருக்கும் வந்து ஸ்கூலுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் பாடம் நடத்தலாங்கிற மூமெண்ட்டுக்கு தான் நாங்கள் கொண்டு வருவோம். பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து ஜாஸ்தி இருக்குது, அதுவும் வீட்டிலேருந்து டிசிஷன் எடுத்துருவீங்களா? பார்த்தீங்களா, உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் இல்லை, இதெல்லாம் வந்து சமூக பிரச்சனைகளாக இங்கே பார்க்கப்படுது இல்லை, அதனால கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி ரோட்டில் எப்போவுமே வந்து ஆணவ படுகொலைகள் நடக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு குரலும் கொடுக்கல, அதுக்கு எப்படி டெசிஷன் எடுப்பீங்க? எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் பண்ணீங்கன்னா அப்படிங்கிற இடத்துக்கு இருந்தால் எங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நடந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அது சரிங்கிற தவறுன்னு பேசலாம். எல்லா ஆட்சியிலையுமே இது நடக்கும். எங்கள் ஆட்சியில் அது நடக்காது. ஒரு ஆணவ படுகொலையோ ஒரு கற்பழிப்போ ஒரு சம்பவமாக எதையுமே எடுத்து பேச கெட்டதே நடக்காது. கெட்டதுங்கிறதே நடக்காது. அவ்வளவுக்கு நாங்கள் வந்து யாகம் பண்ணி வளர்த்து எல்லாம் இது நடத்தி வச்சுருக்கோம். ஆமாம், கடவுள் எங்கள் பக்கம் மட்டுமே இருக்கார். தலைவர் கூட சொல்லியிருக்கார், கடவுள் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? கடவுள் எங்கள் பக்கம் மட்டுமே நிற்கிறார். சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது நீங்கள் அதான் ஒரு நல்லவனை வாழ விட மாட்டாங்கிற இடம் இருக்கு தெரியுமா? எங்கள் தலைவர் எவ்வளவு நல்லவருங்கிறத புரிஞ்சிக்க முடியல.
உங்களால். அதனால நீங்கள் டக்குன்னு முடிக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு பார்க்குறோம். ஒரு காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறதுனா காமராஜர் மாதிரியே எங்கள் தலைவர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் எங்க சார், லைலா மணி, அப்புறம் இவர் ராஜ்மோகன் அவர்கள், இவங்களெல்லாம் அவங்களாம் தேடப்படல, ஆனால் அவங்களாம் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. இவங்கெல்லாம் எங்கே சார்? மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், அதாவது நீங்கள் வந்து தேடப்படுற குற்றவாளிகள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. யார் மேலேயாவது எஃப்ஐஆர் இருக்கா? கிடையாது. எஃப்ஐஆர் என்ன அனுமானத்தில், உங்களோட அனுமானத்தில் போட்டதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அதான் நீதிபதிக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. புரியுதுங்களா? அது நீதிபதிக்கு தெரியாதுன்னு சொல்லலை, அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குதுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அவருக்கு தெரியாதுன்னு எதுவுமே சொல்ல, அவர் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஆமாம், எம்ஜிஆர் படுத்தே ஜெயிச்சாரு. அப்புறம் இவர் எம்ஜிஆருக்கும் மேலே காமராஜரோடலாம் எப்பேற்பட்ட ஒரு தலைவர் தெரியுமா சார்? ஒரு விஷயம் காமராஜர் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுனா, யாருமே காமராஜர் மாதிரி ஒரு தலைவனை எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே யாருன்னு வாழ்ந்துடலாம். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. காமராஜர் மாதிரி சும்மா கட் அவுட்டாக வச்சிடல போஸ்டர், அது மாதிரி வாழணுங்கிறதுக்காக தான் வச்சது. புரியுதுங்களா? காமராஜர் கல்யாணம் பண்ணிக்காமல், பொண்டாட்டி புள்ள இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் அப்படின்னா அதே ஒரு காரணத்துக்காக இவர் கட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் வேணாம் ஒன்று ஒதுக்கி வச்சுட்டார். தன்னந்தனியாக இப்போ தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன், காமராஜரோட ஆட்சி அமைக்கணும் அவர் மாதிரியே நம்மளும் வாழணுங்கிற ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை. நல்ல வேலை சார், காமராஜரோட ஆத்மா இவருக்குள்ளே புகுந்துடுச்சுன்னு சொல்லாமல் இருந்தீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். எங்க விஜயோட ஆத்மாவே வந்து ஒரு விஷயங்க, விஜயோட அவரோட ஆத்மா எல்லாரோடையும் போயிட்டு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. விஜய் யாருன்னு நினச்சிங்க? விஜய் வந்து ஒரு விஷயம், இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு வந்த கடவுளின் அவதாரம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. எங்கள் ரசிகர்களாகிய எங்களுக்கு தான் தெரியும் அவர் கடவுள். தேவதூதர் தான், உண்மையிலே தேவதூதர் தான். ஆமாம், அவர் செய்யும் சாகசங்களில் நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்பீங்க. உண்மையிலேயே எங்கள் கடவுள் கேள்வி கேட்டேன் சார், 4 கேள்வி கேட்டேன். அதுக்கெல்லாம் இன்னுமே நீங்கள் பதில் சொல்லலை. அதெல்லாம் வந்து நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க சார். கொள்கைனா என்ன? ஓகே, உங்களுக்கு கொள்கையை எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். கொள்றது அப்படிங்கிற விஷயமா நீங்கள் யோசிச்சிருக்கூடாது. 41 உயிர்களை கொண்டோம் அப்படிங்கிற விஷயமா இது பறைச்சாட்டுறாங்க. அதனால தான் எங்கள்கிட்ட கொள்கைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? அந்த உயிர்கள் பலியானதுக்கும் அது சதியால் ஏற்பட்ட விஷயங்கள். புரியுதுங்களா? எங்களுக்கு கொள்கை என்ன, எங்களுக்கு கொள்கை என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு மட்டுமே தெரியும். நாங்கள் அதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சீக்ரெட்டை எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொன்னால் சீக்ரெட் கிடையாதுங்க. சரி, ஓகே. எங்களோட கொள்கை எங்களுக்கு இருங்க. அறிக்கைகள் எல்லாருமே இப்போ கட்சிக்கு இப்போ இந்த தேர்தல் வரப்போகுதுல்ல, எல்லாருமே வந்து அறிக்கைகள் விடுவாங்க. அதையும் சீக்ரெட்டாக வச்சுப்பீங்களா? மக்களுக்கு கூட சொல்ல மாட்டீங்களா? ஏங்க ஒரு விஷயம் வந்து நான் கேட்டதுக்கு, மக்களுக்கு தான் இந்த அறிக்கைகள்லாம் போகுது. தேர்தல் அறிக்கைகள் இருக்குல்ல, நாங்கள் இந்த மாதிரி வந்தால், ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறது அறிக்கைகள். அதாவது உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, அந்த அறிக்கைகள்லாம் எப்போ சொல்லுவீங்க? இல்லை அதையும் சீக்ரெட்டாக வச்சுப்பீங்களான்றது கேள்வி. எதுக்குங்க சொல்லணும்? ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் இருக்கிறோம், அதை இப்படி தான் பண்ணணும்னு ஏன் சொல்லணுங்கிறேன். அதை ஏன் சொல்லணும்? உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுறோமா நோக்கமாக எங்கள்கிட்ட இப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு வெறுப்பேற்றுற விஷயத்தை நீங்கள் நடத்தக்கூடாதுல்ல. புரியுதுங்களா? எங்களுக்கு எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியாதா? எங்கள் தலைவருக்கு தெரியாதா? புஷியானந்துக்கு தெரியாதா? அவர் தானே சார் இப்போ இதனால் பஸ்ஸில் ஒழிஞ்சிருந்தாருன்னு. ஒழிஞ்சிருந்தாரா? திருப்பி வார்த்தைகள் நல்லா பிரயோகம் வந்து ரொம்ப தவறாக இருக்குங்க. பஸ்ஸில் இருந்தார், ஒழிஞ்சிருந்தாருங்கிறது கிடையாது, இருந்தார் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? எதுக்கு சார் அவர் பஸ்ஸில் இருக்கணும்? ஏங்க துக்கங்க, 41 பேர் இறந்து போயிட்டான். வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்க சொல்கிறீங்க. சாப்பாடு எப்படிங்க சாப்பாடு இறங்கும்? புரியுதுங்களா? அப்படியே அழுகி அடக்கி வச்சு நடுவழியில் அங்கேருந்து வந்தோடனே இப்போ கரூருக்கும் திருச்சிக்கும் இடையில நின்று நாங்கள் வந்து அழுகி அடக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு அடக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் என்ன நின்று அப்புறமேல் யூரின் போயிட்டு தான் நாங்கள் போனோம். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. மேடம், நீங்கள் நன்றி சொல்லி முடிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு தாவேகா கட்சிக்காரனா ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பார்க்குறப்ப தான் அதோட என்ன சொல்கிறது, உண்மையிலேயே இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம்னு ஃபீல் பண்ணுறேன் சார். வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த கட்சியில் இருக்க முடியுங்க தெரியுது. இந்த கட்சிக்கு இப்போ கூட்டணின்னு வர்றாங்களே, உண்மையிலேயே சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 20 நிமிஷமே நீங்கள் கேட்குற கேள்விக்கு முடியலையே. கடவுளே, எப்படியாவது மக்களை காப்பாற்றிடுப்பா.
இப்போ தான் நம்ம வேவ் லென்த்துக்கு வர்றீங்க. எப்பா முடியல, இந்த பாஜக, அதிமுக, பாமக, இன்னும் மற்ற கட்சியெல்லாம் கூட்டணியெல்லாம் வர போகிறீங்களே, 20 நிமிஷமே இவங்களோட ஆளாக இருக்க முடியலங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க